அது இப்போ பிளாஸ்டிங் பண்ண போறோம். இந்த பிளாஸ்டிங் பண்ணும்போது இந்த பிளாஸ்டிங்கோட திக்னஸ் எவ்வளவு இருக்கணும் அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும். அந்த பிளாஸ்டிக்கோட திக்னஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு கோட் புக் இருக்குங்க. அதுதான் IS 1661. இப்போ நம்ம இன்னர்ல பிளாஸ்டிங் பண்ண போறோம். இன்னர்ல பிளாஸ்டிங் பண்ணும்போது பிளாஸ்டிக்கோட திக்னஸ் எவ்வளவு இருக்குன்னு தெரியும் பாத்தீங்கன்னா, மேக்ஸிமம் 10 mm இருந்து 15 mm வரைக்கும் தான் நம்ம திக்னஸ் இருக்கணும். அதை நம்ம வந்து பட்டன் மார்க் வச்சு நம்ம இப்படி மார்க் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. இதே இப்போ நம்ம அவுட்டர்ல பிளாஸ்டிங் பண்றோம் அப்படின்னா 15 mm இருந்து 20 mm வரைக்கும் பிளாஸ்டிக்கோட திக்னஸ் இருக்கணும். இன்னரை விட அவுட்டர் கொஞ்சம் அதிகமா இருக்கணும். ஏன்னா வெதரிங் கண்டிஷனை சப்போர்ட் பண்ற மாதிரி பிளாஸ்டிக் இருக்கணும். ஒருவேளை சீலிங் நம்ம பிளாஸ்டிங் பண்றோம் அப்படின்னா சீலிங்கோட பிளாஸ்டிக் திக்னஸ் 6 mm தான் இருக்கணும். வால் திக் இல்லாம காங்கிரீட் சர்ஃபேஸா இருந்துச்சுன்னா அப்போ அந்த பிளாஸ்டிக்கோட திக்னஸ் வந்து 6 mm இருந்து 12 mm வரைக்கும் தான் இருக்கும். இந்த வீடியோ இன்ஃபர்மேட்டிவா இருந்தா உங்க வீடு கட்ட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.